அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதியிருப்பீங்க. கொஸ்டின் வந்து மாட்ரேட்டில் இருந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ மாட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல்லே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா எழுதியிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. வாழ்த்துக்கள். அப்போ இதில் வந்து இந்த கொஸ்டின் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த இன்றைக்கி வந்திருந்த அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி வந்து என்னோடய கிளாஸில் நான் கிளாஸ் நடத்துகிற இடத்துல நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் நல்லாவே பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் இயர், அதாவது இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2023 அண்ட் 24 நடந்த பெருவாரியான எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தவிர நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்டாங்க. நம்மளோட நேரம் எப்படின்னு தெரில, நம்மளோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இந்த கேள்வி கேட்காமே இருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதை கேட்டுட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே, அதை நம்ம வந்து திருப்பி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் நம்ம குரூப் 4ல் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் திருப்பி குரூப் 2, குரூப் 1லாம் படித்து நம்ம மேலே போகணுன்னு தான் எப்பொழுதுமே ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸுக்கு நம்ம படிக்கிறப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் அந்த பழைய வீடியோ, அதாவது வந்து இதில் இருக்க நம்பர்ஸ் அதில் இருக்காது, பட் வந்து மெத்தட் ஒன்று தான். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஒரு தடவை பார்த்துட்டா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதனால் ஒரு 8 மினிட்ஸ் வரும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பழைய வீடியோவை இதோட எடிட் பண்ணி போகிற நண்பர்களே வாட்ச் பண்ணி முழு பயனை அடைஞ்சிக்கோங்க. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சம் என்னன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே படித்தது தான். நம்ம படித்ததை வந்து அவங்க நமக்கு புரியாத மாதிரி கேட்குறாங்க. இந்த சம் வந்து இந்த சேம் சம் 3 பேப்பரில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தவிர வேறு எக்ஸாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா டிஎன்பிஎஸ்சி. அதில் வந்து 3 பேப்பரில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துறாங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு, இது வந்து எந்த அளவையில் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நான் கொஸ்டின் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறதான் முக்கியம். அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துடுறாங்க. நாளைக்கு இந்த டைமென்ஷனை மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் போடணுங்கிற கணிதம் இந்த சம்மை நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. பார்த்தோன்னே நம்ம பயப்படக்கூடாது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி படித்ததை ஒருத்தர ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, நம்ம ஏற்கனவே படிக்கிறது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பரப்பளவை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது என்ன, செங்கோணத்தை ஒட்டி இருக்க 2 பக்கம், இப்போ செங்கோணத்தை ஒட்டி இருக்க பக்கம் ஏபி அப்படின்னு வச்சுக்குவோமே. ஒன்று வந்து அடிப்பக்கமாக இருக்கும், இன்னொன்று வந்து உயரமாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ ½ × ஏபி அதான் பரப்பளவு. செங்கோணத்தை ஒட்டி இருக்க 2 பக்கத்தையும் பெருக்கி ஹாஃபால் பெருக்கிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து உயரம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே 90 டிகிரியில் தான் அமைஞ்சிருக்கும். அது இந்த இடத்துலன்னு மட்டும் கிடையாது, இனிமேல் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே உயரம் அப்படின்றது எப்பொழுதுமே செங்குத்தாக இருக்கிறது தான் உயரம். அது ஒன்று பார்த்துக்கோங்க. 3வது சரிவகம். சரிவகம் ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம் கிளாஸில், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். சரிவகத்துக்கு வந்து 2 பக்கம் பேரலாக இருக்கும். சரியா? 2 பக்கம், அதாவது ஏபி அப்படிங்கிறது வந்து இணையாக இருக்கக்கூடிய பக்கங்கள். ஆனால் 2 ஈக்குவலாக இருக்காது. மீதி 2 பக்கம் பார்த்திங்கன்னா சரிஞ்சு போயிருக்கும், இல்லாட்டி ஒரு பக்கம் கூட சரிஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சரிவகத்தில் ஒரு பக்கம் சரிஞ்சு போய் சாய்வாக இருக்கும். சரியா? அதில் ஹைட்டு பாருங்கள், செங்குத்தாக இருக்குது பாருங்கள். ஹைட்டு செங்குத்தாக இருக்குது, அது ஹெச்னு போட்டிருக்கு. இதோட பரப்பளவு என்னென்னா ½ × ஹைட்டு, அப்புறம் அந்த ஏவையும் பியும் கூட்டிக்கணும். ஏன்னா அந்த 2 இணையான பக்கங்களை கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ ½ × ஹெச்னா ஹைட்டு இன்ட்டு ஏ + பி. சரி, இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதாவது ரெட்டிங்கில் போட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் சரிவகம் தான். ஒரு பக்கம் மட்டும் சரிஞ்சிருக்கு. அதாவது சரிவகம்னா 2 பக்கமும் சரிஞ்சிருக்கலாம், இல்லைனா ஒரு பக்கம் கூட சரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் செங்குத்தாக இருக்குது. இதோட பரப்பளவு என்னென்னா ½ × ஹெச் இன்ட்டு ஏ + பி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ அந்த 96 ஏலேருந்து பி வரைக்கும் 96, அதாவது இந்த முன்னாடி போங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறதுக்கு போவோம். ஏலேருந்து மேலே பி வரைக்கும் 96 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டரில், நான் சென்டிமீட்டர்னு எழுதாமல் இருக்கேன். ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர். ஓகே, அதாவது 12, 24, 48, 96 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. சரியா? ஸோ இதை பார்த்தோம், நம்ம குழப்பம் வரக்கூடாது. இந்த 12னா என்னன்னு கேட்டால், 7லேருந்து 12 சென்டிமீட்டர் நம்ம தூரத்தில் ஒரு லைன் போகும். அது என்னென்னா, அது சி வரைக்கும் 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 24 சென்டிமீட்டர், 7லேருந்து 24 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க
அதில் ஒரு லைன் போகும். ஏலேருந்து 40 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு லைன் போகும், லெஃப்ட் சைடில் ஒரு லைன் போகும். சரியா, இ வரைக்கும். அப்புறம் 96 வரைக்கும் நேராக போகும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கணக்கு. இது நம்ம படத்தில் பார்க்குறப்ப நமக்கு புரியும். அந்த படத்துக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த படம் போட்டாச்சு. இந்த படத்தை தான் அவன் இப்படி கொடுத்துட்ருக்கான். எப்படின்னா, ஏலேருந்து 12 சென்டிமீட்டர், ஓகேவா, அந்த இடத்துல இருந்து சிக்கு 6 சென்டிமீட்டர், சிக்கு 6 சென்டிமீட்டர், சி வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதனால் 6. இது ஒரு லைனு. அடுத்தது ஏலேருந்து 24 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி, அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு வந்து டி வரை 6ன்னு கொடுத்துருப்பான். ஸோ இப்போ பாருங்கள், ஏலேருந்து இந்த ஜிங்கிற இடம் வரைக்கும் அந்த இடத்த ஜின்னு வச்சுக்கிறோம். 24 சென்டிமீட்டர். அதில் ஹெச் வரைக்கும் 12 போயிடுச்சு அப்படின்னாக்கா மீதி 12 சென்டிமீட்டர் தான் ஜி வரைக்கும் இருக்கும். சரியா, ஸோ 12 + 12 = 24. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜியில் ரைட் சைடு ஒரு புள்ளி போகுது. ஆமாம், அந்த ஜிங்கிறதும் ஹெச்சுங்கிறது எஃப்ங்கிறது 3 கொடுத்துருக்க மாட்டான். நம்மளாம் அதுக்கு நேம் வச்சுக்கிறோம். ஓகேவா, சரியா, ஓகே. அடுத்தது ஏலேருந்து 48 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 12, அதுக்கப்புறம் 12, 24, அதுக்கப்புறம் ஒரு 24 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். டோட்டலாக 48 ஆகிடுது. அந்த 48வது சென்டிமீட்டர்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இ வரைக்கும் ஒரு 24. ஓகேவா, இ வரைக்கும் ஒரு 24 சென்டிமீட்டர். இது ஒரு டைமென்ஷன். ஓகேவா, இது ஒரு கோடு. அதுக்கப்புறம் 96ல் உங்களுக்கு 48 போயிடுது. ஃபஸ்ட்டு 12 போயிடுது, அப்புறம் 12, அப்புறம் 24. ஸோ 48 போயிடுச்சுன்னா மீதி 48 தான் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கும். சரியா, ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராமை நீங்கள் வச்சு பாருங்கள். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோணம் இருக்குது. மேலே ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பிஎஃப்இ அப்படின்னு ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் அடுத்த முக்கோணம் மேலே ரைட் சைடு பிஜிடி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோணம். சரியா, பிஜிடி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஏலேருந்து போகிறது என்னென்ன முக்கோணம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏஎஃப்இ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. இதை விட்டிங்க அப்படின்னா ஏஹெச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முக்கோணம் இருக்குது. ஸோ இது மாதிரி 4 முக்கோணம் இருக்குது. இதை தவிர ஒரே ஒரு சரிவகம் இருக்குது. அந்த சரிவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிடிஜிஹெச். இது ஒரு சரிவகம். சரியா, ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, கீழே ஏஹெச் ஹெச்ஜி அப்படின்லாம் எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு குழப்பறக்காண்டி கொடுக்குற பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். இதை இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரியா, ஸோ இப்போ பரப்பளவாக நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இந்த 4 முக்கோணத்தோட பரப்பளவு, ஒரு சரிவகத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு முக்கோணத்தை பாருங்கள், பிஎஃப்இ. அதை நான் வரைஞ்சிருக்கேன் பக்கத்தில். பிஎஃப்னா 48 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் எஃப்இ அப்படிங்கிறது 24 சென்டிமீட்டரு. ஸோ அது ரெண்டும் செங்கோணத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அப்போ அதை பெருக்கி போட்டிங்க அப்படின்னா, ஹாஃபால் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 576. இரண்டாவது முக்கோணம் என்ன, பிஜிடி. இந்த பிஜிடியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிலேருந்து எஃப் வரைக்கும் 48 சென்டிமீட்ரு, எஃப்லேருந்து ஜி வரைக்கும் ஒரு 24 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, 72 சென்டிமீட்டர் வருது. அப்புறம் ஜிடி, இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னு ஜிடி வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு, ஒரு பக்கம் 72 சென்டிமீட்டர், அதாவது பிஜி வந்து 72 சென்டிமீட்டரு, ஜிடி வந்து 12 சென்டிமீட்டரு. இதை அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா 432 சென்டிமீட்டர் பரப்பளவு. சரியா, மூன்றாவது முக்கோணம் நம்ம பார்த்த மாதிரி ஏலேருந்து போகக்கூடியது, ஏ டு எஃப், எஃப்லேருந்து இ வரைக்கும். ஏ டு எஃப் 48, எஃப்லேருந்து இ வரைக்கும் 24. அதை பெருக்கி போட்டிங்கன்னா 576. நாலாவது முக்கோணம் குட்டி முக்கோணம், ஏலேருந்து போகிறது, ஏ டு ஹெச் 12, அப்புறம் ஹெச்லேருந்து ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சி வரைக்கும் ஒரு 6. ஓகே, இதை பெருக்கி போட்டிங்கன்னா 36. இப்போ சரிவகம், ஒரே ஒரு சரிவகம் தான் இருக்குது, சிடிஜிஹெச். இதை நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போது 2 இணையான பக்கம் எது எது அப்படின்னா, சிஹெச்சுங்கிறது ஒரு இணை பக்கம், டிஜி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இணை பக்கம், ஹெச்ஜிங்கிறது இங்கே உயரமாக வந்துடுது, ஒரு பக்கமாகவும் வந்துடுது, உயரமாகவும் வந்துடுது. சரியா, இன்னொரு பக்கம் சிடி அப்படிங்கிறது சரிஞ்சு போயிருக்கிறதுனால அது சரிவகம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட பரப்பளவு எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபு. ஹெச் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அதாவது ஹெச்லேருந்து ஜி வரைக்கும் 12 தான். இங்கே பாருங்கள், ஹெச்லேருந்து ஜி வரைக்கும் 12. ஸோ அந்த 12 எங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போட்டுக்கிறோம்.
ஓகேவா, ஹாஃபு இன்ட்டு ஹெச்சு இன்ட்டு 12 + 6. அந்த 12 எது? அந்த 2 இணையான பக்கங்கள். அந்த 2 இணையான பக்கங்கள், அது 2யும் கூட்டிக்கிறோம். 12 + 6 = 108. ஸோ மொத்த பரப்பளவு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் 4 முக்கோணம் ப்ளஸ் ஒரு சரிவகம் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1728 சென்டிமீட்டர்². நான் சென்டிமீட்டர்² போடாமல் இருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த சம்மை 3 இடத்துல கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. பட் இதை வந்து அப்படியே எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த புக்கில் இருக்கிறதையும் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதையும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன். சரியா. ஸோ இந்த சம்மு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் ஆர்எஸ் அகர்வாலில் ஒரே லைனில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதையும் எடுத்து போட்டு விட்றேன், இங்கிலீஷ்லேயே இருக்கும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காண்டி நான் பிரித்து போட்டிருக்கேன். இது பார்த்து பயந்துடாதீங்க யாருமே. அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த சம்மில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. மேலே உங்களுக்கு நாளைக்கு அளவுகளை மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் போடணும். சரியா. நான் வேறு சம் இருந்தால் கூட எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, பார்த்து நல்லா பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன். சரியா. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.